சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோகிணி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி நல்லா இருப்பேன், என் சந்தோஷத்தில் தான் நீ மண்ணள்ளி புரட்டியே, இனி நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு, என்ன மீனா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு, நான் உண்மையை தானே ரோகிணி சொல்கிறேன். இப்போ நீ பண்ண தப்புனால நான் இங்கே குற்றவாளியாக நின்றுட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து இங்கே இருக்கேன். எல்லாரும் சுற்றி இருக்கவங்கள என்னாச்சுன்னு கேட்கும்போது என் உள்ளுணர்வு என்னை குத்துறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் தானே இந்த அன்றைக்கி உன்னை பார்த்தேன், அதெல்லாம் காதால் கேட்டேன்னு இருக்கேன். எனக்கு நான் என்ன பண்ண போகிறேனோ, நான் பண்ணுற பாவத்துக்கு எப்படி தான் எனக்கு ஒரு முடிவு தெரிய போதோ தெரியலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பேசுகிறத பின்னாடி அவங்க தம்பி சத்யா கேட்டுடுறாரு. இதை கேட்டுட்டு அப்படியே முத்துக்கிட்ட போயிட்டு, மாமா அவர் உங்கள் சண்டை போட்டு வர்றதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, அவங்களுக்கும் ரோகிணிக்கும் தான் ஏதோ பிரச்சனை போல மாமா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி இருந்து கேட்டேன், ஆனால் நான் அக்கா கிட்ட எதுவும் கேட்டுக்கலை, அதனால் அது என்ன பிரச்சனை முதல்ல பார்த்து அதை தீருங்க மாமா அப்படின்னும் போது, ஓ இதுதான் பிரச்சனையா, சரி ஓகே, நான் இதை எப்படி நான் வெளியே கொண்டு வரணுமோ அப்படி வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி